ஹாய் கைஸ், நான் உங்கள் கரண். இப்போ எங்கே அவசரமாக கிளம்பிட்டு இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம வந்து ஒரு நான் சொல்கிறதுன்னு தெரியல. ஒரு ட்ரிப்பு போகிறோமா, இல்லை ஒரு டூர் போகிறோமா, இது என்னான்னு சொல்கிறதுன்னு தெரில. ஆக்சுவலாக எங்கள் வீட்டில் நான் என்ன சொல்லிடுறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து டூர் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் காசு வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏன்னா எதுக்காக அதை சொன்னேன்னு நீங்கள் கேட்கலாம். டூருன்றது சோலோ ட்ராவல் தான் வந்து நான் வந்து அதிகமாக பண்ணுவேன். ஏன்னா அப்போ தான் வந்து என்னால் வந்து ஒரு டிசிஷன் வந்து எடுக்க முடியும். சப்போஸ் நான் எங்கன்னா ஒரு இடத்துக்கு போகிறேன்னா, அங்கேருந்து எனக்கு எப்போ சாப்பிட்ணுன்னு தோணுதோ அப்போ வந்து நான் சாப்பிட முடியும். இந்த கடையில் தான் சாப்பிட்ணுன்னு தோணுச்சுன்னா அந்த கடையில் சாப்பிட முடியும். இல்லை அங்கேருந்து வேறு ஒரு இடத்துக்கு போகணுன்னு தோணுச்சுன்னா என்னால் அந்த இடத்துக்கு போக முடியும். இதுவே இந்த மாதிரி ஒரு காலேஜ் ட்ரிப்பாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு யாராவது ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட போனாலும் சரி, வேறு ஒருத்தவங்களுடைய டிசிஷனை வந்து நம்ம வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ அவன் வந்து வாடா சாப்பிட்லான்னு கூப்பிட்டா என்னால் வந்து மறுக்க முடியாது. இந்த கடையில் தான் போய்ட்டு நான் அவங்க கூட தான் பண்ணி சாப்பிட்டாகணும். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து எனக்கு வந்து ஏற்படணும். இதனால தான் இதை வந்து டூர்னு சொல்கிறது. ஏன்னா டூர் வந்து 100% வந்து என்ஜாய்மெண்ட் பண்ணுறதுக்காக தான் இருக்கணும். அப்படி இருந்தால் ஒரு இப்போனா ஒரு இதுனா எங்கள் வீட்டில் நான் டூர்னு சொல்லிட்டு காசு வாங்கிட்டு வந்தேன்னா, இப்போ அடுத்த டைம் சப்போஸ் எங்கள் சபரிமலை இந்த மாதிரி டைம்லாம் மாலை போட்டுன்னு போகும்போது, இப்போ தானே நீ வந்து ஒரு 20 நாள் டூர் போயிட்டு வந்த, திரும்ப எதுக்கு டூருன்ட்டு கேட்பாங்க. அதனால தான் இது வந்து ஒரு ஃபுல்லாக ஜாலியாக போச்சுனா தான் அது வந்து நான் டூர்னே கேன்சல் பண்ணுவேன். இல்லை இது வந்து ஃபுல்லாக ரொம்ப போரிங்காக ஆயிடுச்சுன்னா எனக்கு அந்த டூர் வந்து இப்போ வீட்டில் வந்து சொல்லுவாங்க, இப்போ தான் நான் டூர் போயிட்டு வந்தேன் 20 நாள், திரும்ப எதுக்கு உனக்கு டூருன்னு கேட்பாங்க. அதுக்காக தான் இந்த டூரை வந்து ஒரு சந்தோஷமாக எடுத்துகிட்டு போக ட்ரை பண்ணுறேன். அதை மக்களுக்கு இதை தெரியப்படுத்துறதுக்கு தான் இந்த வீடியோ எத்தனை நாள் வரும்னு தெரில. சப்போஸ் இதோட நிற்குமா, இல்லை இதுக்கப்புறம் 20 நாள் வீடியோ வருமா என்னன்றது எனக்கும் சத்தியமாக தெரில. ஏன்னா இவ்வளோ பெரிய பெரிய படங்களே வந்து சொன்ன டேட்டுக்கு வந்து ரிலீஸ் ஆகிறதில்ல. நான் இப்போ தான் வந்து வளர்ந்து வர பையன். எனக்கும் நிறைய ஸ்ட்ரகிள் இதெல்லாம் வந்து இருக்கும். அதெல்லாம் தாண்டி தான் வந்து நான் வந்து வீடியோ போட்டாகணும். அப்படின்ற பட்சத்தில் எப்போ வீடியோ வருதோ அப்போ பார்ப்பீங்க என்னுடைய மக்கள். ஆசைப்படலாம், ஆனால் பேராசைப்படக்கூடாது. இப்போ சீக்கிரமாக கிளம்பணும், டைம் ஆகுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மணி வந்து 11 ஆகுது. எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வீடியோ கண்டினியூ பண்ணும். அவ்வளோதான், எல்லாத்தையும் ஒரு வழியாக மடிச்சு வச்சிட்டேன். இதுக்கப்புறம் என்ன பண்ணால் பேக்கில் எடுத்து வச்சிட வேண்டியதுதான். மறக்காமல் எத்தனை துணி இதெல்லாம் வச்சுக்கிறன்றதை எண்ணிட்டு போயிடணும். யாருன்னா எடுத்துகிட்டு போகிற துணி வேணால் மிஸ் பண்ண வருவானுங்க. எடுத்துன்னு போன பேக்கே வச்சுட்டு வருவான். நான் தான் ராவேக்கு போகும்போது, அது ஆக்சுவலாக என்னோடய பேக் இல்லை, என்னோடய ஃப்ரெண்டு பேக்கு, என்னோடய ரூம்மேட் பேக்கு எடுத்துன்னு போயிட்டு ராவேல் எடுத்துன்னு போயிட்டு அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன். அதனுடைய ஞாபகமே இல்லை எனக்கு சரியா. பேக் எங்கே வச்சன்றது தெரில. அது கடைசி வரைக்கும் அதை எடுத்துகிட்டே வரல. இங்கே காலேஜ் வந்ததுக்கப்புறம் தான் ஞாபகம் இருந்துச்சு. இப்போ என்ன நான் பேக் எடுத்துகிட்டு போக போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 பேக்கும் பார்த்தீங்களா, இது வந்து இந்த ட்ராவல்ஸ்லேருந்தே கொடுத்தாங்க. ப்ளூ கலர் பேக்கும் இந்த ஒரு ப்ளூ கலர் பேக்கும் தான் எடுத்துகிட்டு போக போகிறேன். இந்த ஒரு பேக் பத்தலை, இல்லைனா அது ஒன்றுலே வச்சுட்ருக்கலாம். அந்த பேக் பத்தலை, அதனால் 2 பேக் எடுத்துக்கணும். எத்தனை துணி வச்சுக்கிறேன்றது மறக்காமல் எடுத்துக்கலாம். இது வந்து இந்த ஸ்வெட்டர் ஊடி, இது வந்து எத்தனை இருக்குன்னா ஒரு 4 இருக்குது. அப்புறம் ஃபேண்ட் வந்து மொத்தம் 6 ஃபேண்ட் இருக்குது. அப்புறம் இந்த சைடு இது ப்ரெஷ்ஷு, சோப்பு, ஐடி கார்டு இதெல்லாம் இருக்குது. செட்டு வந்து 1 2 3 4, இது ஒரு செட்டா, 1 2 3 4 5 6 ட்ரெஸ் இருக்குது. அப்புறம் இது ஒரு ஒயிட் கலரில் ஒரு 2 இருக்குது. இது மங்கி கேப்பு துண்டு இது இருக்குது. லாயர் எத்தனை, லாயர் ஒரு 3, டிஷர்ட்டு ஒரு 3, இதுதான் இருக்குது. அவ்வளோதான், 2 பேக்கையும் பேக் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும் 2 பேக் பார்த்தீங்களா. இன்னொன்று மறந்துட்டேன். இந்த பேக் வந்து எத்தனை பேர் எடுத்துகிட்டு வரான்னு தெரியாது. அதனால என்ன பண்ணினா எதனா ஒரு அடையாளம் மாதிரி வச்சுன்னு பாருங்க. ஒயிட்னர் இருக்குது, அதை வச்சு எதனா எழுத முடிச்சுன்னா எழுதுவான் பேர். அவ்வளோதான். பேக்கில் இது தான் எழுத முடிஞ்சிச்சு. வெறும் கேகே 2K தான் எழுத முடிஞ்சிச்சு. ஒயிட்னரில் தான் எழுதினேன். அதுக்கே பத்தலை, அழிஞ்சிடுமோன்னு பயமாக இருக்குது. பார்த்தீங்களா, இன்சைட் 2 பஸ் இருக்குது, இன்சைடு ஒரு பஸ் இருக்குது. மொத்தம் 3 பஸ்ஸில் நம்மளுடைய பயணத்தை ஆரம்பிக்க போகிறோம். இங்கேருந்து இப்போ நாங்கள் வந்து கிருஷ்ணகிரி பக்கத்தில் இருக்கிறோம். இங்கேருந்து எங்கே போக போகிறோன்னா ஸ்ட்ரெயிட்டாக பெங்களூர் ரயில்வே ஸ்டேஷன் போக போகிறோம். இப்போ மணி என்ன ஆகுதுன்னா, இப்போ மணி வந்து 2:30 ஆகுது. அப்போ எவ்வளோ நேரத்தில் அங்கே போயிருக்கோன்னு பார்த்தேன். ட்ரெயின் வந்து 7:30 ட்ரெயின். ஆனால் ட்ரெயின் பிடிக்கலன்னா அவ்வளோதான், நான் எங்களுக்கு வந்து 2 நாள் மிச்சம்.
எங்கேயும் போக முடியாது, அங்கே வேறு எதுனா சுற்றி பார்த்துன்னு இருக்க வேண்டியதான். அதான் நானும் சொல்கிறேன், போக பண்ணி தொலைது இதான் ட்ரெயின் ஏறிட்டு வச்சுதான் சொல்கிறேன். Hi guys, welcome to Karan Vlogs. ஃபஸ்ட் டைம் லைஃப்லேயே பெங்களூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்திருக்கிறோம். நான் வந்திருக்கிறேன். இப்போ எங்கே இருக்கிறோன்னு சொல்லிட்டு ஐயோ நம்ம கேள்வி சொல்கிறாங்க. நீ பேசுகிறா நாங்கள் இப்படி ஆல் இந்தியா டூருக்கு கிளம்பி வந்திருக்கிறோம். அதில் ஃபஸ்ட்டு இப்போ வந்து பெங்களூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்திருக்கிறோம். இப்போ எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டோம். நம்மளுடைய பசங்களாம் பின்னாடி பாருங்க, ஃபுல்லாக நம்ம பசங்க தான் இருக்கிறானுவ. இப்போ வந்து மணி கரெக்டாக 5:30 ஆகுது. எங்களுக்கு வந்து 8 மணிக்கு நைட்டு ட்ரெயின். எங்கே போக போகிறோன்றத தம்பி சொல்லுவார். ஹாய் கைஸ், வேகமா நாங்கள் வந்து இப்படி அடுத்து நாங்கள் டெல்லி ஆக்ராவுக்கு போக போகிறோம். அதுக்கான ட்ரெயின் வந்து ராத்திரி 8 மணிக்கு வருது. அதுக்காக நாங்கள் இப்போ பெங்களூர் ரயில்வே ஸ்டேஷனில் வெயிட்டிங் பிளாட்ஃபார்மத்தில் படுத்துட்டு இருக்கிறோம். பார்த்தீங்கன்னா தெரியும். இப்படி வர நான் எங்கள் நிலமை வந்து பிளாட்ஃபார்மில் படுக்கிற அளவுக்கு இருக்குது. ஸ்டார்டிங் ஃபஸ்ட் நாளே எப்படி இருக்குது, நம்ம போக போக எப்படி இருக்குன்னு தெரில. அது பிற்காலத்தில் பார்ப்போம் எப்படி இருக்குது நம்ம நிலமையை. நீ சொல்கிற ஜானி அதனாலே பிளாட்ஃபார்ம் பண்ணி அனுப்பிச்சி விட்டாங்க. இங்கே வந்து சம்பவமாக தான் இருக்குது. அடுத்தடுத்து போயிட்டு பெரிய பெரிய சம்பவங்கள்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறது. இது வரைக்கும் நான் எத்தனை டைம் தெரியுமா பெங்களூர் வந்துடுறேன்? நான் இது வரைக்கும் இதுதான் 2வது வாட்டி பெங்களூர் வரேன். நான் முன்னாடி எங்கள் பெரியமா பையனோட கல்யாணத்துக்கு பெங்களூர் வந்தது. நான் வந்து ஒரு 3 டைம் இல்லை 4 டைம் வந்திருப்பேன். ஃபர்ஸ்ட் டைம் எதுக்கு வந்தேன்னு பார்த்தீங்கன்னா எதுக்கு தெரியுமா வந்தேன் நான் சொல்லி எதுக்கு வந்தேன்ட்டு ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டில் போகிறதுக்காக வந்தேன். ஃப்ளைட்டு அது வந்து ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி. என்னன்னு கேட்டிங்கன்னா வச்சுக்க, ஃப்ளைட்டில் போகணுன்றது ரொம்ப நாள் ஆசை. சின்ன வயசுலேருந்து எப்படின்னா ஒரு டைமாச்சும் ஃப்ளைட்டில் போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே புக் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூர்லேருந்து சேலம், அடுத்து சேலத்துலேருந்து விழுப்புரம் போகிறது தான் பிளானு. அதுக்காக நான் கிருஷ்ணகிரிலேருந்து பெங்களூர், இது எனக்கு வந்து எப்படி தலையை சுற்றி வர மாதிரி. கிருஷ்ணகிரிலேருந்து விழுப்புரம்ன்றது பக்கம் தான், ஆனால் கிருஷ்ணகிரிலேருந்து பெங்களூர் போயிட்டு பெங்களூர்லேருந்து திரும்ப விழுப்புரம் போகிறன்றது ரொம்ப கொஞ்சம் சுற்று வழி. சரி ஃப்ளைட்டில் போகணுன்ற ஒரே காரணத்துக்கு ஃப்ளைட் டிக்கெட்டு புக் பண்ணோம். எங்கே பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரிலேருந்து காலையில் பஸ் ஏறினா எங்கள் பெங்களூர் ஏர்போர்ட் வந்தேன். அதுதான் வந்து எனக்கு வந்து ஃபஸ்ட் டைம் வந்து பெங்களூர் வந்தது. 2வது டைம் எதுக்காக வந்தேன்னு பார்த்தீங்கன்னா நான் எக்ஸாம் ஒன்று எழுதுறதுக்காக வந்தேன். இங்கே பெங்களூரில் சென்டர் போட்டிருந்தாங்க, சுயம் எக்ஸாம், அது எழுதுறதுக்காக பெங்களூர் வந்தேன். அடுத்தது வேறு எப்போ வந்தேன், அடுத்தது ஒரு டைம் டிசிஎஸ் போட பார்த்து அந்த பார்டர்ல இருந்தோம், பெங்களூர் பார்டரில். அது 3வது டைம். இப்போ 4வது டைம் பெங்களூர் வந்து ரயில்வே ஜங்ஷனில் வந்துருக்கிறோம். இதுதான் என்னுடைய பெங்களூர் வந்தது. இதுதான் ஃப்ளைட்டில் வந்து போகவே இல்லை. இத்தனைக்கும் எத்தனை காலையில் 6 மணிக்கோ 5 மணிக்கோ பஸ் ஏறி சீக்கிரமாக வந்து 1 மணிக்கே 1:30 வந்து ஃப்ளைட்டு எங்கள் பெங்களூர்லேருந்து சேலம் போகிறதுக்கு. ஆனால் வந்து ஃப்ளைட் வந்து கேன்சல் ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம நேரமானான்னு தெரில. அந்த கம்பெனி வந்து அலைன்ஸ் யாரோ ஏதோ ஒரு கம்பெனி, சரியா எனக்கு தெரில. ஏர்போர்ட் வந்து ஃப்ளைட்டில் போகவே இல்லை. அதில் போகணுன்னு ஒரு சின்ன ஆசை. இப்போ எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா டெல்லி தாஜ்மஹாலை பார்க்குறோம். எனக்கு அந்த இதுதான் பார்க்குறோம். அதுவும் வாழ்க்கையில் முதல் வாட்டி போய் தாஜ்மஹாலை பார்க்க போகிறோம். ஃப்ளைட்டில் போகிறதே எனக்கு ஸ்கேம் பண்ணிட்டாங்க. ஃப்ளைட்டில் போக முடியாத ஒரு சுச்சுவேஷன் வந்து ஏற்படுத்திட்டாங்க. இத்தனைக்கு நான் ஃபஸ்ட் டைம் புக் பண்ணேன், அது வந்து நானே கேன்சல் பண்ணிட்டேன். அது வந்து இண்டிகோவில் புக் பண்ணேன். அப்போ வந்து கம்மியாக தான் இருந்துச்சு, 1000 1500 வந்துச்சு. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. இண்டிகோவில் புக் பண்ண பார்த்தோம் 1200 வந்துச்சு. அலைன்ஸ் ஏரில் புக் பண்ண பார்த்தோம் 1200 என்னமோ வந்துச்சு. ஃபஸ்ட்டு இண்டிகோவில் தான் புக் பண்ணேன், அது வந்து நானே கேன்சல் பண்ணிட்டேன்.
என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா ஒரு என்எஸ்எஸ் ப்ரோக்ராமுக்காக காலேஜில் இருக்க வேண்டிய சூழ்நிலை. அதனால் இண்டிகோ ஃப்ளைட்டை வந்து கேன்சல் பண்ணேன். திரும்ப ஒரு மாதம் கழித்து அலைன்ஸ் ஏர் வந்து புக் பண்ணேன். அது அவங்களே கேன்சல் பண்ணி விட்டானுங்க. இங்கே ஃப்ளைட்டு இதுக்கு போயிட்டேன், ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு அப்போ தான் எனக்கு தெரியுது ஃப்ளைட் வந்து கேன்சல் ஆயிடுச்சுன்றது. காசு ஆனால் ரீஃபண்ட் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் ஒரு மனசு கொஞ்சம் இதுவாக இருக்குது, ஃப்ளைட்டில் போக முடியலன்ட்டு. வாழ்க்கையில் இதுக்கப்புறம் கண்டிப்பாக பெரிய ஃப்ளைட்டில் போகிறோன்றது தான். இப்போ வந்து ட்ரெயினில் ஃபுட்டு கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டர் பாட்டில் கொடுத்தாங்க. ஒரு வாட்டர் பாட்டில் ஒரு ஃபுட்டு கொடுத்துருக்காங்க. என்னென்ன இருக்குன்னு சொல்கிறாங்க. 4 பாக்ஸ் இருக்கு. பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸு, உருளைக்கிழங்கு, அப்புறம் சிக்கன் கிரேவி, சப்பாத்திக்கு குழம்பு கொடுத்துருக்காங்க. இன்னொரு டீ பக்கத்தில் இருக்கிற சாப்பாடு அதே நம்ம தான் சாப்பிட நம்ம சாப்பிட போகிறோம். அவ்வளோதான். அடுத்தது வீடியோ பண்ணுறேன். சுக்ரியா. சாப்பிட்டே முடிச்சாச்சு. பையன் இப்போ தான் சாப்பிட்டு வர்றாரு. சொல்லு பையா. பார்த்தீங்கன்னா சாப்பாடில் கொஞ்சம் தான் கொண்டு வருவாங்க. ரொம்ப அது எங்கே பத்துன்னு தெரில. பையா வேற ஒரு பார்சல் கொடுத்தாரு. பக்கத்துல இதில் ரீலர் பாருங்க. அவர் தான் வந்து ஒரு சாப்பாடு கொடுத்தாரு. நாங்கள் ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிக்கிறதுங்காட்டி ஐஸ்கிரீம் கொடுத்துட்டாங்க. நைட்டு இந்த நேரத்துக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்றதெல்லாம் நல்லதே இல்லை. இருந்தாலும் சும்மா கொடுக்குறாங்களேன்னு காசு கட்டிட்டோமேன்ட்டு நம்ம சாப்பிட்டு தான் விடணும். சூப்பர் ஐஸ்கிரீம். நம்ம வந்து ட்ரெயினில் வந்து ஏறியாச்சு. எங்கே இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா மேலே டாப்பில் இருக்கிறோம். கீழே பார்த்தீங்கன்னா கீழே சீட் வரும். ஸ்லீப்பர் தான் புக் பண்ணிக்கிறோம் வித்து ஏசியோட. ஏசி ஸ்லீப்பர் படுத்து தூங்கிட்டு தான் போக போகிறோம். ஒரு 2 நாள் வந்து இந்த ட்ரெயினில் தான் ஜேர்னி. ரொம்ப தூரம் போக போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ஒரு தலைகாணி, அப்புறம் ஒரு பெட்ஷீட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு தலைகாணி, ஒரு கருப்பு கலர் பெட்ஷீட். மணி வந்து 10 ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா இதுமாரி ஒரு இது கொடுத்துட்டாங்க. இதில் வந்து என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 பெட்ஷீட்டு, ஒரு தலைகாணி, ஒரு டவலு இதெல்லாம் கொடுத்துட்றாங்க. மிச்ச வீடியோவை காலையில் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே பாய்.